ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிக்கி உலகம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விலாக் பார்க்க போகிறோம். என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஊர் திருவிழா வந்துட்டு ஒரு விலாகாக வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் சர்ச் பார்க்கலாம். சர்ச் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சர்ச் என்ட்ரன்ஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். சர்ச்சுக்கு போனாலே ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு காமாக ஒரு ஃபீல் இருக்கும். இந்த சர்ச் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளமடன்ற ஊரில் இருக்குது. வெள்ளமடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து வெள்ளமடன்ற ஊரில் வந்து இந்த சர்ச் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த சர்ச்சோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்னிமரியாள் ஆலயம். இந்த சர்ச்சோட இன்டீரியர் வந்து உள்ளே வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம உள்ளே போகும்போதே வந்துட்டு நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் வந்து எல்லாமே போயிடும். ஒரு 2 மினிட்ஸ் போயிட்டு நீங்கள் அமைதியாக வந்து இருந்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் எல்லாமே போயிட்டு ஒரு காமான ஒரு ரிலீஃப் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதுதான் வந்து நம்மளோட சர்ச்சோட இன்டீரியர். நமக்கோட சர்ச்சோட இன்டீரியர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே பாருங்கள் எவ்வளோ பீஸாக எவ்வளோ காமாக இருக்கும்ன்ட்டு. ரொம்ப காமான பிளேஸ்னால் வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சர்ச் தான் வந்துட்டு நம்மளோட காமான பிளேஸ். ஈவினிங் வந்து லைட் செட்டிங்கும் அந்த பாட் அந்த ட்ரம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து அசன நாள்னு சொல்லுவாங்க. அசன நாளுக்கு வந்து இந்த மாதிரி கயிறு கட்டியிருப்பாங்க. நிறைய ஊர்லேருந்து வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக வருவாங்க. அதுக்காக இப்போ வந்து சாப்பாடு வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து சாப்பாடு வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து நிறைய ஊர்லேருந்து வாங்க வரனால இவ்வளோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து அசன குழம்பு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அசன குழம்பு செய்கிறதுக்கு வந்து தண்ணி கொதிக்குது. அப்புறம் ஒரு சைடு வந்துட்டு பருப்பு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்துட்டு செய்வாங்க. ஒரே இடத்துல வந்து செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு செஞ்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து காயெலாம் நிறையா போட்டு அந்த பருப்புலாம் போட்டு அதை வந்து ரெடி பண்ணுற குழம்பு பேர் வந்து அசன குழம்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு அந்த குழம்பு வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து ட்ரம்மில் வந்து போட்டு வச்சுருவாங்க ஃபுல்லாக. அந்த அசன குழம்புல வந்து மட்டன் ஆட் பண்ணுவாங்க. ஆட்டுக்கறி எப்படி ஆட் பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து சர்ச்சுக்குன்னு வேண்டிட்டு ஆடு விடுவாங்க. அந்த ஆடை வந்துட்டு அவங்க கட் பண்ணி வேக வச்சு இந்த மாதிரி வந்து அந்த அசன குழம்புல வந்து எல்லா குழம்புலையும் ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து அசன குழம்பு வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த வந்து ட்ரம்மில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. அந்த குழம்பு எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரம்மில் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு 2 to 3 பேட்சஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஒரு 2 to 3 பேட்சஸ் வந்து ஃபைனலாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஃபைனலாக ரெடி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அப்படியே வச்சுருவாங்க. இந்த குழம்பு எல்லாத்தையும் வந்துட்டு அசன குழம்பு எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து அசன சாப்பாடு வந்து போடும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு அந்த ட்ரம் வந்துட்டு அந்த ட்ரம்மில் வந்துட்டு சாப்பாடும் அதுக்கப்புறமா அசன குழம்பும் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இப்போ வந்து ப்ரேயர் பண்ணதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்தது வந்து அசன குழம்பும் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்துட்டு அந்த சாப்பாடு வந்துட்டு கொடுப்பாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே இருக்கிற எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புவாங்க. பல ஊர்லேருந்து வந்துட்டு இந்த சாப்பாடு வாங்குறதுக்காக வந்து வந்திருப்பாங்க. இது வந்து அசன சாப்பாடு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க. இப்போ வந்து எல்லோரும் வந்து லைனாக நின்றுட்டுருப்பாங்க. எல்லோரும் வந்துட்டு அந்த சாப்பாடு வந்து பாஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து அந்த ட்ரம்மில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அங்கே வந்துட்டு வர வந்துட்டு மக்கள் வர வந்துட்டு அந்த சாப்பாடு வந்துட்டு எல்லாேருக்கும் வந்து போட்டு கொடுத்து விட்ருவாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு லைனாக வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு பாஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து எல்லாேருக்கும் பரிமாறுவாங்க. எல்லாேருக்குமே வந்து கொடுப்பாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேலை செய்வாங்க இந்த நாளில். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்துட்டு இந்த ஒரு நாள் அசன சாப்பாடு வாங்குறதுக்கு வந்து எந்தெந்த ஊர்லேயோ இருந்து வந்து எங்கள் ஊரில் வந்து அசன சாப்பாடு வந்து வாங்க வந்திருக்காங்க. இதுதான் வந்துட்டு சர்ச் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த சைடு வந்து நான் முன்னாடி வீடியோவில் காட்டியிருப்பேன். அங்கே வந்து கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த கயிறு கட்டின இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்க. இந்த மாதிரி வந்து லைனாக வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி வந்து சாப்பாடை ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு சர்ச் நைட் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள். நமக்கு வந்து நைட் வந்து லைட் செட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டில் வந்து
இந்த வான வேடிக்கையோடு முடிஞ்சிச்சு. நமக்கு சூப்பரான நம்மளோட சர்ச்சோட திருவிழா வந்துட்டு சூப்பராக முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் வந்துட்டு எங்கள் திருவிழா வந்துட்டு போச்சு. இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் திருவிழா கொண்டாடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கேன். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். பாய்.